இந்து மதத்தை எதிர்ப்போம்னா இந்து மதத்தை எப்படி போய் ஆர்எஸ்எஸ் அடிப்போம்னு சொல்லு. சனாதனத்தை எதிர்ப்போம்னா எதை எதிர்ப்பான்? சனாதனம் எங்க இருக்கு? எந்த ஆபீஸ்ல இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? இல்ல எந்த சாதிக்கிட்டு இருக்கு? எல்லா சாதியும் அப்ப எடுத்து நீ கருத்தியெல்லாம் சண்டை போடுற. அப்ப என்ன கருத்தியெல்லாம் சண்டை போடுற? கருத்தியெல்லாம் நீ என்ன சொல்லி கொடுக்குற? கருத்தியெல்லாம் உன் கருத்தியல் என்ன இருக்கு? உங்க கருத்தியல்னு என்னையா இருக்கு? அவன் கருத்தியல் எதுக்கிறது தான் உங்க கருத்தியலா? உங்களுக்குன்னு ஒரு கருத்தியல் உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாதா? அவன் வாழ்க்கை முறையை எதிர்ப்பீங்க, ரைட்டு. உங்க வாழ்க்கை முறை என்னையா? உன் வாழ்க்கை முறையை சொல்லியா அவன் வாழ்க்கை முறை காணாம போவோம். உன் வாழ்க்கை முறையை சொல்லாம அவன் வாழ்க்கை முறையை எதுக்குறன்னு என்ன இது கேவலம்? அவன் பொண்டாட்டி நல்லவளா கெட்டவளான்னா உனக்கு என்னையா? உன் பொண்டாட்டி நல்லவளா நீ வச்சுக்கணும்ல. அவன் பொண்டாட்டி கெட்டவ கண்டான்னு உன் பொண்டாட்டி ஏன் வீதியில விடுற? இது நல்லாவா அரசியல் பண்றீங்க நீங்க? நீங்க என்னையா சொல்லி தர போறீங்க? எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் 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 அம்பேத்கருன்னா அம்பேத்கருக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஒரு பாமரம் பெரும்பான்மை மக்கள் 40 கோடி மக்கள் இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிறான். அம்பேத்கருக்கு எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும்? இந்த ஊருக்கு 4 படிக்கிற பயில போது வேலைக்கு போய் வாங்கி தின்ட்டு பண்ணி மாரி போய் இருப்பான். அவனுக்கு என்ன எங்களுக்கு சொந்தம்? அம்பேத்கருக்கும் எங்களுக்குமே சம்மந்தம் கிடையாது. இங்க நடக்கிற இல்ல அயோக்கியத்தனமும் பித்தலாட்டமும் அரசியலமைப்பு சட்டத்தால் தான் நடக்குது. அதுதான் எல்லாத்தையும் பாதுகாக்குது. அவனுக்கெல்லாம் ஆயுத பாதுகாப்பு கொடுக்குது. எங்களெல்லாம் ரோட்ல பிளாட்பாரத்துல போட்டு உள்ளார பிடிச்சி போடுது. வந்து சஞ்சய் கேஸ்ட்ல பிடிச்சி போறோம். கடை வீதிக்கு போயிட்டு வர முடியல, ரோட்ல நடக்க முடியல. எங்க பார்த்தாலும் ஊழல், லஞ்சம் பிரச்சனை. இதெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் தானே பிரச்சனை. நீ ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணிடுவியா? நீ ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணீங்க? 2 தடவை 3 தடவை வந்து சிஎம்மா நீங்க ஊப்பியில் என்ன பண்ணீங்க? ஆட்சி உங்களுக்கு கிடைச்சி ஏன் தக்க வைக்க முடியல உங்களால? நீ எப்படி பெரும்பான்மை மக்களை வந்து ஆர்கனைஸ் பண்ண? இந்த தமிழ்நாட்டில் வந்து பிஎஸ்பியை வந்து வளர்க்க வேண்டியதானே? அம்பேத்கர் கொள்கைன்னா எல்லாரும் பிஎஸ்பியா இருக்கணும். பிஎஸ்பி ஆக்க முடக்க முடியுமா? ஆம்ஸ்டாங் ஆக்கிடுவானா? முதல்ல ஆம்ஸ்டாங் அம்பேத்கர் தவிர சமூக பிரச்சனை, மக்கள் இணக்கம் திட்டம், வேலை திட்டம், முன்னோடி யார், வேலை செய்யறவன் யார், அவனை ஃப்ரண்ட்ல நிறுத்தி அவன் தலைமையில ஒரு வேலை செய்யறதுக்கு யோகியதை கிடையாது உங்களுக்கு. இணையா இந்த மாதிரியே இருக்கீங்க நீங்க. ஒரு தக்க வைக்கவோ உருவாக்கவோ தெரியல. அது சென்டிமெண்டா பண்ணா அம்பேத்கர்னா பிஎஸ்பில என்ன நீ என்ன மந்திரவாதியா? நாங்கெல்லாம் எங்கெல்லாம் சிந்திக்க மாட்டோமா? எங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாதா? ஒரு அடிமைக்கு எதுக்கு இவ்வளவு புத்தி, கீழ்த்தரமான புத்திங்கிறேன். உன்னை நிறுத்தி நீ என்ன பண்ண போற? என்னையா பண்ண போறீங்க? ஆனா உன அம்பேத்கர் பறையல் தளத்துக்கும் அம்பேத்கருக்கு என்ன சம்பந்தம்? அம்பேத்கர் என்னைக்கா பிறந்தாரு? பறையர்ன்ற சாதி எப்பயா வந்தது? பறையனுக்கு வரலாறு வாழ்க்கை இதெல்லாம் கிடையாதா? கடையல் வள்ளலும் பறையன் இல்லையா? அவ்வை அதிகமான இவங்கெல்லாம் வள்ளுவர், இவங்கெல்லாம் பறையர் இல்லையா? நேற்று வந்து அம்பேத்கர் வந்து எங்களுக்கு படிப்பு கற்று கோமணம் கட்டி கொடுத்தாரா? சூத்து கை விட்டாரா? அம்பேத்கர் சூத்து கை சொல்லவே இல்லை. நீங்களா சூத்தையை கழுவ மாட்டீங்களா? ஏன் சொந்தமா சிந்திக்க மாட்டீங்களா? ஐயா சொந்தமா ஏதாவது உங்க அர்த்தம் சொல்லு. சில சமூக பிரச்சனை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லு. ஒன்று சமூக பிரச்சனை தீர்க்கிறதுக்கு தீர்வுன்னு கிடையாது. நீ வந்து அம்பேத்கர் கொள்கை சொல்லிக்கிட்டு ஒருத்த போய்த்திக்கிட்டு போயிடுவ. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த மக்களுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவளை தருதலை பயில வாழ்றதுக்காக இந்த ஜனங்களை வந்து சீரழிவு கலாச்சாரத்தை உள்ள இறக்கி சாராயம் குடிக்கிறதுக்கு அவனை எதிர்ப்பான் இவனை எதிர்க்க வேண்டியதானே? திமுகவில் போய் அங்க முட்டு கொடுத்துட்டு நிக்கிறான்ல திராவிட கட்சி. எந்த திராவிட கட்சி ஆரியமும் திராவிடமும் ஒரு நாணயத்தையும் இரு பக்கம்னு சொன்னான்ல, கண்டவனுக்கு பிறந்தவன். அப்புறம் அவன் அங்க போய் முட்டு கொடுக்கறான். அவனுக்கு சோத்தின் இடம் அவனை போய் கேள்வி கேட்க வேண்டியதாண்டா. பன்னிக்குட்டியுல அவனை போய் கேள்வி கேட்க வேண்டியதானே? இல்லை உதைக்க வேண்டியதானே? தப்பான முன்னாடி போறீங்களா? காரு சோறு பீரு கிடைக்கும்னு. அவன் சரியில்லைன்னா நீ உண்டாக்கு, நீ நல்லவனாரு. பிரச்சனை வந்து என்னன்னா அவன் நல்லவனா இருக்கணும், நீ என்ன வேணாலும் அயோக்கியதானம் பண்ணிக்கணும். அப்படியா? என்ன கண்டுக்காத, நான் தப்பு பண்ணிக்கிறேன், நீ மட்டும் தப்பு பண்ணாம இரு. என்ன ஃபார்முலா பண்றீங்க நீங்க? ஒரு பதிவு போட்டா ஒரு உருப்படியான பதிவு போடுறதில்ல. பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் கட்டாயம் போயிச்சிருக்கான். 100 வருஷமா இயக்கம் நடத்துற. நீ எங்க நடத்துற? நீ எங்க இயக்கம் நடத்துற? ரசிகர் மன்றம் உருவாக்கிறான். அவனுக்கு சங்கம் இருக்கியா? அவன் கூடி பேசுவான், அவன் மறுபடியும் கூடி பேசுவான். அவன்கிட்ட கட்டுக்கோப்பு இருக்கு, உனக்கு எங்க சங்கம் இருக்கு? பாமரன் திருந்தல, அறிவாளி இல்ல, படிச்சவன்லாம் மயிரையா பிடுங்குறான். குச்சிக்காரிக்கு பிறந்தவனுவ படிச்சவன்லாம் ஏன்டா ஒரு சங்கமா இல்ல? டிகிரி படிச்சு என்ன புடுங்கிறதுக்கு படிச்சா? நீ பள்ளிக்கூடத்துக்கு எடுக்கடா போன பண்ணி குட்டி விட. எல்லா சங்கமும் ஒன்னா சேர்க்க வேண்டியதானே? அதுக்காக மெனக்கோட வேண்டியதானே? எவனாவது பாமரம் வந்து ஆர்கனைஸ் பண்ண அவன் முன்னாடி வர மாட்டீங்க. அவர் படிக்கல, அவருக்கு எழுத படிக்க தெரியாது. நீ ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதாண்டா. எல்லா சங்கத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டியது, எல்லா அரசு சங்கத்தும். அதுக்கு யோக்கியது இருக்கடா உங்களுக்கு? இந்த படிக்கிற பையெல்லாம் பொறுக்கி திங்கிறதுக்கு மற்ற பன்னிக்குட்டி மாரி வாழ்றதுக்காக இருக்கிற ஜனங்களாம் வந்து நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன் எப்படி உங்களை வாழ வச்சிருவான்? ஆரியன் பாப்பா எப்படி உங்க வாழ வச்சிருவான்? அவன் திட்டம் போட்டு கொடுப்பான், அவன் சரியில்லை என்ன சொல்லி நீ என்னடா சரி? நீ உன் திட்டம் என்னடா? எங்களை வாழ வைக்கிறதுக்கு திட்டம் என்னடா வச்சிருக்கீங்க? அம்பேத்கர் இஷ்டலாம் என்னடா திட்டம் வச்சிருக்கீங்களா? எங்களை எப்படா கரை சேர்க்க போறீங்க? 75 வருஷமா என்ன மயிரை பிடுங்குறீங்க?
இந்த கண்டவனுக்கு பிறந்தவங்கள. ஏன்னா வெள்ளம் விற்கிறவனுக்கு கடை பிறந்தீங்க, நீங்கள் ரோட்டில் வந்து குச்சிக்காரி கடை பிறந்தீங்க, ரோட்டில் குச்சி வீசி விற்கிறவனுக்கு அவமா பார்த்தா 2000 வருஷமா அடிமையாக இருந்தேன்னா ரோட்டில் பார்த்துக்கா இருந்தா அம்பேத்கர் கொள்கையை திருப்பி படிச்சு வர்றா ஒரு தரமா. உன்னை தேவடி அம்மாவன்னு சொல்றான்டா. 2000 வருஷமா நீ அடையாளமே இல்லைன்னா நீ தேவடி ஆளுக்கு பிறந்தவன்னு அர்த்தம்டா. கொஞ்சம் நல்லா படிங்களா. நானும் பேசக்கூடாதுன்னு கம்முன்னு இருக்க பேசுறீங்க. அம்பேத்கர் பின்னாடி அமெரிக்கா ஒரு நாடு இருந்ததுடா, அவன் முன்னாடி ஒரு நாடு இருக்கு, எங்க பின்னாடி எந்த மயனா இருக்கான், நீங்களே இல்ல. ஒரு பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனை என்னன்னு ஏதுன்னு வந்து கேட்கணும். ஒண்ணு அதுக்காக மெனக்கெடணும், ஒரு நாள் அதுக்காக உழைப்பு கொடுக்கணும். எங்கேயாவது போராட்டம் நடத்தி ஜெயிலுக்கு போறியா, எவனுக்காவது பிரச்சனை போய் அவனுக்காக அடிதடி பண்ணிருக்கியா, எதையாவது ஒன்று ரிலீஸ் பண்றீங்களா? அந்நாடம் போராட்டம் அறிவிக்கிறீங்க, போறீங்க, அங்க பிரச்சனைங்க பிரச்சனை அப்படியே போஸ்ட் போட வீடியோ போட வேண்டிய அதுக்கு முடிவு என்ன? இந்த 75 வருஷமா நீங்க போராடி ஏதாவது பண்ணி அதுக்கு முடிவு கண்ட ஒரே ஒரு பிரச்சனை சொல்லு. இந்த பிரச்சனைக்கு நாங்கள் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு இதை பண்ணி அதை நாங்கள் மாற்றிட்டோம் அப்படின்னு ஒன்னே ஒன்று சொல்லுங்கடா. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா வந்து பேச வேண்டியது, சும்மா போய் அங்கே ஒரு சீனை போட வந்து ஒரு வீடியோ போட வேண்டியது, ஒரு பட்டாப்பூச்சி போட வந்து நாங்கள் அதை பற்றி பேசணும் இதை பற்றி பேசணும். பேசி என்ன பண்ண போகிற? பேசிக்கிட்டே இருப்பா. நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்கடா. நாங்கள் பிளாட்பாரத்தில் வந்து போய் குடியேறிக்கிட்டே இருக்கோம், அவனெல்லாம் எங்களை தள்ளிக்கிட்டே இருப்பானுவா. நீ சாராயம் விற்றுக்கிட்டே இருப்பான், நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவன் அண்ணன் தம்பியெல்லாம் இப்போ குடிச்சிட்டு ரோட்டில் பார்த்து கிடப்பான். நீங்கள் உபச்சார அரசியல் போய் செக்ஸ் ஃப்ரீ, ஆம்பளை பொம்பளை எல்லாம் விருப்பப்பட்டபடி வாழ்ந்துக்கலாம், இது ஆதிக்கம் ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லி கொடு. இது வந்து இந்த கலாச்சாரம் ஒழுங்கு இருக்கக்கூடாது, இது வந்து ஒழுக்கம் தான் அடிமைத்தனம் பண்ணுது, ஆகவே ஒழுக்கமாக யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடு. வீரமெல்லாம் உனக்கு தேவையில்லை, நீ சண்டை கண்ட போடாத, சட்டத்தில் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சட்டத்தை பாதுகாத்துரு. அவனுக்கு அறிவெல்லாம் இருக்கக்கூடாது, அம்பேத்கர் தான் சிந்திச்சிட்டான், நீ அவனுக்குமே சிந்திக்கிற அறிவை கிடையாது, இவனெல்லாம் பன்னிக்குட்டி கணக்கு தான் மனுஷ கணக்கு இல்லை அப்படின்னு அவனை பன்னிக்குட்டி ஆகிடு. அவனை ஒழுக்கத்துக்கு எதிராக, அறிவுக்கு எதிராக, வீரத்துக்கு எதிராக, அவனை பண்பாட்டுக்கு எதிராக, வரலாற்றுக்கு எதிராக மாற்றத்துக்கு தானே அம்பேத்கர் அமெரிக்காவுடைய மிஷினரி தயாரிப்புடா. ஆர்எஸ்எஸும் அம்பேத்கரையும் அவன் தானே தயாரிக்கிறான். வந்து பன்னாட்டு நிறுவனுடைய கைக்கூலிகளை வச்சு ஆர்எஸ்எஸ்க்கும் சேரியை வந்து பிரிக்கிறதுக்காக வந்து அம்பேத்கர் 2 பேரும் அவன் தானே உண்டாக்குறான். முட்டா பயிலோட ஒரு சமூகத்துக்கு வேலை செய்யறவன், அர்ப்பணிக்கிறவன், அதுக்காக சுகத்துக்கங்களை எழுந்து பயணிக்கிறவன், தன் வாழ்க்கையை கொடுக்கறவன், அவன் என்ன பண்றான் என்ன சொல்றான் அப்படின்னு யாருக்காவது கவனிக்கிறீங்களா? அம்பேத்கரால திங்கிற நீ, அம்பேத்கர் பண்ணியா நீ வாழ்ற, பண்ணிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? தீனியா திங்கும், நல்லா பெருத்து வந்து அது எதுக்காக பயன்படும், திங்கிறதுக்கு பயன்படும். நீ பிரசாதி வாழ்றதுக்காக அதுக்கு தானே பயன்படுற, எங்களுக்கான பயன்படுறீங்க நீங்க. பண்ணி வளர்ந்து வந்து பெருசா மற்றவன் திங்கிறதுக்கு பயன்படும். இந்த எம்ப்ளாயிஸ் வயல வளர்ந்து எவனுக்கு பயன்படுறீங்க? மற்ற இந்த நிர்வாகத்தை வந்து பாதுகாத்துக்கு பயன்படும், அது அவனை பாதுகாக்குது, எங்கடா பாதுகாக்குது? ஏன்னா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க சும்மா அம்பேத்கர்ன்னுட்டு. பறையன்னா அவனுக்கு அறிவு இல்லையா? 10,000 வருஷம் 18 லட்சம் வருஷம் ஆகுதுன்றான் மனுஷன் பிறந்து. முதல் குடி தமிழங்கிறான். அந்த முதல் குடிக்கு பறையன் தானே முதல் குடி. அவனுக்கு நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல் இல்லையா? அது என்ன? அதை சொல்லு. இல்லை தெரியலன்னு கேளுன்னு நான் சொல்றேன். இல்லாட்டி வா பேசு, நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டா சொல்லு, நான் ஏத்துக்கிறேன். இல்லை நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்ட்டு இது அப்பெல்லாம் மாத்தலாம்பா, இந்த நாட்டையே கொஞ்ச நேரத்துல மாத்தலாம்பா. சில மாதங்கள்ல இந்த நாட்டை மாத்திர முடியுமா? நம்மகிட்ட பலம் இருக்கு, நம்மகிட்ட ஆள் இருக்கு, நம்மகிட்ட பொருளாதாரம் இருக்கு, நம்மகிட்ட எல்லாமே இருக்குடா. எதுக்குடா அவனையும் இவனையும் கொண்டாந்து இங்க வந்து எங்க தலையில மூட்டை கட்டிட்டு இப்படியே இருக்க தக்க வைக்கிறீங்க? எதுக்குடா இந்த செட்டப்பை தக்க வைக்கிறீங்க? இந்த செட்டப்பை அம்பேத்கரோட சட்டத்தால் தானே தாங்கி நிற்குது. பன்னிக்குட்டிக்கு பிறந்த பன்னிக்குட்டி, பன்னிக்குட்டிக்கு பிறந்த பன்னிக்குட்டி இந்த செட்டப்பே அரசியலமைப்பினால் தான் தாங்கி இருக்குது. ஏன் வந்தாலும் அவனுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கலாம், அவனுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஒழுங்கு இல்லடா. முதல்ல சோத்தை பத்தி சிந்திக்காதா? தீனி யோனி அதை தவிரலாம் சிந்திக்க மாட்டீங்களாடா? ஆனா பண்ணிக்கு பிறந்தவங்கள டென்ஷன் வந்து அப்பா பாரு இது ஆர்எஸ்எஸ் காரம் பண்ண பிஜேபி. உன் வாழ்க்கை என்ன சொல்லு? பவுத்தண்ணி கொண்டு போயிடுவியா? உனக்கு ஒழுக்கத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? உனக்கு உண்மைக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? வன்னியார்ஸ் போய் பொண்டாட்டியை உள்ள விட்டுட்டு வெளியில வந்து சேர் போட்டு உட்காந்து அண்ணன் டிஸ்கஷன்ல இருக்காங்கன்றான். அந்த உஞ்சயராஜன் வந்து மொபைலையும் கொடுத்துட்டான், பொண்டாட்டியும் கொடுத்துட்டான். இங்க இருந்து பொம்பளையும் கூட்டிகிட்டே போய் அவனை உள்ளார ரூம்ல விட்டுட்டு வெளியில வந்து பொறுப்பாயிட்டு வந்து கார்ல போறான். உங்களுக்கும் நீங்க ஏற்கனவே வர அப்ப 2000 வருஷம் அம்மா பாட்டி அக்கா தங்கச்சா தேவையாதான்னு சொல்றீங்க. 2000 வருஷம் அடிமையா கண்டவனுக்கெல்லாம் தான் பிறந்தோம் நாங்க. இதான் எங்க பெண் உரிமை, எங்க கலாச்சாரமே விபச்சாரம் தான் நீங்க நிரூபிக்கிட்டே இருக்கீங்க. அதை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்ப அதை போய் கேட்க வேண்டியதானே, அதை ஒழுங்குபடுத்த வேண்டியதானே. அதுதான் உங்க இப்ப அவனுக்கு போட்டியா நீங்களா?
ஒரு உபச்சாரம் பண்ணுறவனுக்கு அரசியல் போட்டி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு சமூக அக்கறை இல்லையா? அக்கா தங்கச்சியெல்லாம் ரோட்டில் படுத்து கிடக்கிறாள் செம்மஞ்சேரி கண்ணகி நகரில். ஒவ்வொரு சேரிலையும் இன்னைக்கு கூலிக்கு என்ன வழி? எவங்காட்டுக்கு போனால் பள்ளியிலிக்க போகிறாள், கொத்து வேலைக்கு போகிற இடத்துல, கரும்பேட்டை போகிற இடத்துல, களவெட்ட போகிற இடத்துல பள்ளியிலிக்கிறாள். உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் அம்மாலாம் அவ்வளோ உங்கள் அம்மா இல்லையா? அவ்வளோ அதெல்லாம் உனக்கு மான அவமானத்தை விற்று தானே நீங்கள் சோறு திங்கிறீங்க. இந்த சாதியினுடைய மான அவமானத்தை விற்று தான் அம்பேத்கர் சோறு போட்டான்னு அவனுக்கு நன்றி செலுத்திட்டு மான அவமானத்தை விற்று தான் வாழ்றீங்க. உங்களுடைய சலுகையை மானத்தை விற்கிறதுக்காக சலுகை, நீ தேவடையா பையன்னு சொல்றதுக்காக சலுகை. அம்பேத்கர் நீ தேவடையா பையன்னு சொல்லு, உனக்கு சலுகை தரேன்னு சொல்லியிருக்கான். நல்லா படி. அவன் வந்து என்னமோ பண்ணான். நான் வந்து 56 வயசுல பாப்பாத்திய கல்யாணம் பண்ணான். அவர் ஓகேர். அவரு நீங்க பெரிய மகா ஓகேருங்க. பாப்பானை எதுப்பானா பாப்பா மகளை போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், பாப்பாத்த கல்யாணம் பண்ணிக்கலாம். இருக்கிறவங்களாம் கேனே நினைச்சிட்டு இருக்கீங்களாடா? அவன் முன்னாடி ஒரு நாடு இருந்தது, எங்க பின்னாடி அவன் இருக்கான். சோத்துக்கு இல்லாத நீ உங்களாட்ட வந்து செத்து செத்து போராடி சாக வேண்டிதான். எத்தனை பேர் வந்தாலும் அம்பேத்கரை சொல்லி வாங்கி தின்னுட்டு புதுசா பிரிண்ட் ஆகிட்டே இருப்பீங்க. குச்சிக்காரிக்கு போனவங்களாம் வந்து வேலைக்கு வாங்கி வயிற்றை பற்றிக்கிட்டு நிர்வாகத்தை பாதுகாத்து அம்பேத்கரை சொல்லிக்கிட்டே லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் கொண்டுக்கிட்டே இருப்பீங்க. அவன் ஆதிக்க சாதி, அவன் சட்டப்பா ஒழுக்கத்தை கெடுக்கிறான், வாழ்வியலை கெடுக்கிறான்னு அவன் அவனை உழைச்சிக்கிட்டே இருப்பான். நீ அவனை எதுக்க சொல்லிக்கிட்டே இருப்ப, அவனை உழைச்சிக்கிட்டே இருப்பான். சட்டம் அவனை ஜெயிலில் பிடிச்சிக்கிட்டே போகிறோம். நீ பண்ணிக்குட்டி மாதிரி இதை காட்டி விட்டு அதாவதுப்பா மதிக்கிறது வேற, பயப்படுறது வேற. உன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுவான். ஏன்னா பண்ணி நினச்சி எங்கே நம்ம மேலே இழிப்பிடுவானோ, அசிங்கப்படுத்திடுவானோ, கெட்ட வார்த்தை பேசிடுவானோன்னு அசிங்கப்படுத்து வந்து பயப்படுவான். ஆனால் மதிக்க மாட்டான் ஒருபோதும். உன்னை எந்த சாதிகாரனும் மதிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? உன் கொள்கை அப்படி. ஏன்னா உபச்சாரம் தான் உன் கொள்கை. நீ வெளிப்படையாக சொல்கிற, அதாவது இன்டைரக்டாக சொல்கிற. 2000 வருஷமா அடிமை என்ன? உங்கள் அம்மா அக்கா தங்கச்சி பாட்டிலாம் ரோட்டில் படுத்து கலந்தா, கண்டவங்களாம் வந்தால் போய்கிட்டு இருந்தான். உனக்கு ஒரு வரலாறு இல்லை, வாழ்வு இல்லை. அது என்ன சொல்லு? அங்கே சொல்கிறான் ஆம்ஸ்டாங் பௌத்தத்தை வந்து சைவமும் வைணவமும் வந்து வீழ்த்திருச்சான். எந்த ஊரில் பௌத்தம் இருந்தது, எந்த ஊரில் சைவமும் வைணவமும்? ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவன் என்ன சொல்லணும், ஏது சொல்லணும், அதுக்கான ஆய்வு பண்ணி ஒரு அறிவாக சொல்லணும். இங்கே எந்த ஊரில் பௌத்த விகாரம் இருக்குது, அந்த விகாரை வந்து எல்லாரும் அழைச்சிவிட்டாங்க. பௌத்தர்கள் சிவனியை வந்து தெற்கிருந்து வடக்க போச்சு. பறையனுடைய அரசியல் வடக்க போச்சு. வடக்கிருந்து வந்து இங்கே வந்து படையெழுப்பில் கலப்புற காலத்தில் இங்கே வந்தான் பௌத்தம். இங்கே வந்து சிவனியத்தை பார்த்து சரண்டர் ஆகிட்டான். அப்படியே சிவனடியாராக மாறிட்டான். பௌத்தர்கள்லாம் சிவனடியாராக மாறிட்டான். வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் வந்து அப்படி இருக்கான். அதெல்லாம் காடாக இருந்த இடத்துல வந்து குடிபெயர்ந்தான். அங்கே எந்த எதிர்ப்பும் இல்லை, ஆதரவும் இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து அவன் வண்டியை ஓட்டிட்டு அவனும் இந்த சைவம் பிடிச்சதுன்னு அவனும் இந்த கோயிலுக்குள்ளே விகார கட்டாமல் இந்த கோயிலுக்குள்ளே தான் வந்து வாழ்கிறான். உங்களுக்கு என்ன அங்கப்பா தெரியும்? டென்ஷனாக பேசுகிறோம், தயவு செய்து குறிச்சிக்காதீங்க. நம்ம காலத்தில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். உங்களை தலைவர்களை எவ்வளோ பேரை நினைச்சிருக்கேன். ஏதாவது ஒரு நல்ல கருத்தை பதிவு பண்ணுறீங்களா? சொந்த கருத்தை போகிறீங்க, படிச்சுட்டு லெஃப்ட் ஆகிடுவீங்க, வெளியே போயிடுவீங்க. உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்ன சொல்கிறாங்க, சொல்கிறாங்கன்னு வந்து புரிஞ்சுக்கிற அறிவும் கிடையாது. அதுக்கு பயணிக்கவோ அர்ப்பணிக்கவோ அதுக்காக மெனக்கடவோ மாட்டீங்க. டீ கடை பெஞ்சில் வந்து உட்காந்து பேசிட்டு அப்படியே களைஞ்சி போய் மறுபடியும் வெட்டியாக வேலை பார்க்குறவங்க, வெட்டியாகணும் வேலை பார்த்தவங்க தான் இப்போ எம்ப்ளாயிஸாக ஆகி வெட்டியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெட்டியாக போகணுவோம். மற்றபடி உனக்கும் இந்த நாட்டுக்கும் மக்கள் விடுதலைக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ இவங்கக்கிட்ட தான் வழக்கு நிறுத்தி இவங்கள்ட்ட தான் காசு வாங்கிட்டீங்கணும். அதனால் நீ அறிவாளி மாரி காட்டிக்கலாம். நீ அறிவாளி கிடையாது. உன்னை மாரி முட்டா பையன் இந்த உலகம் நிரூபிக்கப்பட்ட முட்டாள். நான் சொல்லலை, நீ சொல்லியிருக்க. அம்பேத்கரை தாண்டி யாருமே சிந்திக்க முடியாது. அதனால தான் எந்த பையனும் 5 காசுக்கு மதிக்கலை. அம்பேத்கர்ன்ற அடையாளமே சரி அழிக்கிற ஒரு அடையாளம். அது உனக்கு போக போக புரியும். நான் ஜெயிச்சேன்னா ஒழிச்சிருவேன், ஆர்எஸ்எஸ் ஒழிச்சிருவேன், அம்பேத்கரையும் ஒழிச்சிருவேன். ஆர்எஸ்எஸும் அம்பேத்கரும் ஒரே ஆளு தான். உனக்கு அது புரியாது. உள்ளே போய் பாரு. அவனை படிக்க வச்சதே ஆர்எஸ்எஸ்காரன் தான். இந்து மகா சபை தான் படிக்க வச்சுது. நல்லா போய் கிறிஸ்டியை படிக்கணும். சரி, நன்றி. நான் மழை பெய்யுது, நான் பிறகு பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.